சிஸ்டர் குஷ்யா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷ்யா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு திருக்குரான் பெண்கள்ன்ற அத்தியாயத்துல இருந்து 154வது வசனம், 4வது அத்தியாயத்துல 154வது வசனம் பார்க்கிறோம். அது படிங்க சிஸ்டர். மேலும் அவர்களிடம் உடன்படிக்கை வாங்குவதற்காக தூரை சினாய் மலையை அவர்களின் மீது உயர்த்தினோம். அன்றியும் இந்நகரத்தின் வாயிலில் தலை குனிந்தவர்களாக பிரவேசியுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம். மேலும் மீன் வேட்டையாடி சனிக்கிழமைகளில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்றும் நாம் அவர்களுக்கு கூறினோம். இன்னும் இவற்றிற்காக உறுதியான வாக்குறுதியையும் நாம் அவர்களிடம் வாங்கினோம். எனினும் அவர்கள் வாக்குறுதியை மீறிவிட்டனர். ஸோ மோசஸோடைய சட்டத்துல நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியாத வினோதமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுல ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது, சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறோன்னா கொலையே பண்ணுவாங்க. கொலை செய்யப்பட கடவுன்னு சட்டமும் இருக்கும். ஒரு தாத்தா அன்னைக்கு விறகு வெட்டிட்டு இருப்பாரு, கொண்டுடுவாங்க. நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும், டேய் என்னங்கடா இது அப்படின்னு தான் தோணும் நமக்கு. ஆனா அதுல உள்ள ரகசியம் வேற, ஸ்தூலமான விஷயம் கிடையாது. ஸோ மனிதர்கள் கிட்ட கிறிஸ்தவ மதம், முஸ்லிம் மதத்துடைய நம்பிக்கை என்னன்னா, கடவுள் மனிதர்கள் கிட்ட உடன்படிக்கை பண்ணாரு, நீ நிறைய பாவம் பண்ணிட்ட, ஸோ இதெல்லாம் பண்ணனா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணதாக வர்றதுதான் இந்த மோசஸோடைய உடன்படிக்கை புத்தகம். ஸோ அப்ப சினாய் மலையில இருந்து அந்த சட்டங்களை அவர் கொடுக்கிறார். அதே மாதிரி இந்த நகரத்துக்குள்ள தலைக்குனிவோடு பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதோடைய ரகசியம் என்ன அப்படின்னா, நகரத்தின் வாயிலில் தலைக்குனிந்து பிரவேசியுங்கள் சொல்றதும் அவங்க ஸ்தூலமா எடுத்துக்கிட்டாங்க இல்ல. அதே மாதிரி சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்றது, பட் அதை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. எல்லா நாளும் எல்லா மதத்துக்காரங்களும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இவற்றிற்காக உறுதியான வாக்குறுதியும் நாம் அவர்களிடம் வாங்கினோம், எனினும் அவர்கள் வாக்குறுதியை மீறிவிட்டனர் அப்படின்ட்டு இருக்குது. இது கூட 155 படிச்சிடுங்களா, ஏன்னா தொடர்ந்து ஒன்னா வருது அது. ஆகவே அவர்கள் தங்கள் உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாகவும் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்ததாலும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்ததாலும் இன்னும் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டு விட்டன என்று அவர்கள் கூறியதாலும் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அது மட்டும் அல்ல, அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவற்றின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். ஆதலால் அவர்கள் குறைவாகவே அன்றி விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். ஸோ இங்க முக்கியமான விஷயம்னா, இது ஆக்சுவலா முனாஃபிக்குகளை குறிக்கிறது. முனாஃபிக் அப்படின்னா முஸ்லிம் மதத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் பேரளவுல இருந்துட்டு முஸ்லிம்கள் பண்ற எல்லாத்தையும் ஸ்தூலமா பண்ணிட்டு சூக்ஷ்மமா மனதால ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது அப்படின்ட்டு அது முஸ்லிம் மதத்தின் படி. ஆனா இங்க பிரம்மகுமாரிகள் ஞானத்துல நடக்கிற விஷயம்தான் ஒரு மதங்களாக வெளிப்படுது. ஸோ அதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதோடைய ஞானத்தின் சாரம் என்னன்னா, இது 5000 வருட காலச்சக்கரம், ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இதுல முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி மாறுது. குறிப்பாக பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. அங்க வாழ்ந்த மனிதர்களைத்தான் இன்னைக்கு தெய்வம்னு இந்துக்கள் வழிபடுறாங்க. சோ அந்த தேவதைகள் தான் நரகத்திற்கு வரும்பொழுது ஹிந்துன்னு தன்னுடைய மதத்தை சொல்லிக்கிறாங்க. ஆனா மதம் ஹிந்து கிடையாது, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதாவது ஆதியில் ஆரம்பத்தில் தோன்றிய சனாதன அழிவற்ற தேவதைகளுடைய தர்மம். ஏன்னா அந்த ஆத்மாக்கள் எப்பவுமே இருப்பாங்க. ஆத்மா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா மீண்டும் மீண்டும் இங்கேதான் பிறக்கும், எந்த மதத்து ஆத்மாவா இருந்தாலும் சரி. உலகம் அழியுது, அழியறதுக்கு 100 வருடம் முன்புதான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா இறுதியில அழியுது. அழிவது எதுக்கு? இதே பூமி சொர்க்கம் ஆகிறதுக்காக. இப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம் கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க அழியக்கூடிய உடம்புன்னு நினைச்சுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் இதெல்லாம் மூழ்கி நிறைய பாவம் செஞ்சுட்டீங்க. இப்ப நீங்க உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து ஒருவர் ஆத்மான்னு பாருங்க. ஏன்னா சொர்க்கத்துல நீங்க அப்படிதான் இருந்தீங்க. அதனாலதான் எவ்வளவு அழகானவர்கள் இருந்தாலும் அங்க காமம் சின்ன சலனமாகிறது கூட இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனாலதான் இந்துக்கள் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அப்படி இருந்தது வேற யாரும் இல்லை, நீங்களே தான். கடவுள் இப்ப நம்மள எழுப்புறார். நம்ம யாருன்றதே மறந்து மயக்க நிலையில செத்த நிலையில கிடக்குறோம்.
இததான் இறுதியில கல்லறையில இருந்து எழுப்புவார் கடவுள்ன்ட்டு பைபிள் குரான்ல வெளிப்பட்டு இருக்கு. இந்து மதத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த தெய்வங்களை எழுப்புறது திருப்பள்ளி எழுச்சியின் பாடல்கள்ல ஒண்ணு இருக்கும். ஒரே விஷயம்தான் எல்லா மதத்திலையும் இருக்கு, வெவ்வேறு பேர்ல இருக்குது. சோ இறைவனுடைய ஒரிஜினல் ஞானம் தெரியும் போதுதான் நமக்கு தெரியுது. சோ இறுதியில கடவுள் என்ன சொல்றாரு, மறுபடியும் ஆத்மான்னு என்னை நினைவு பண்ணுங்கன்றார். எல்லா மதத்திலும் கடவுளை நினைவு பண்ணுங்கன்னு இருந்தாலும் கடவுள் எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ அதுதான் பிரச்சனை. ஏன்னா மதங்களை கடவுள் உருவாக்கல. அப்ப கடவுள் சொல்றாரு, நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. ஆத்மா கூட அப்படித்தான், அவரும் ஆத்மா தான். அதனால்தான் பரம் ஆத்மான்ற. பரம்னா விலகி இருக்கக்கூடிய ஆத்மா. இந்த பூமியில அவர் பிறக்கிறது கிடையாது, ஆனா வராரு. வரவே இல்லைன்னா அப்படி ஒரு கடவுளை நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அதுவும் துக்கத்தின் உச்சத்துல இருக்கும் போதும் கடவுள் வரல அப்படின்னா கடவுள் எதுக்கு? அவர் வராரு. அவர் வருவாருன்றது மதத்தை உருவாக்கியவர்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ அதுல நிறைய ரகசியம் இருக்கு. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், எப்படி ஒரு மதமும் உருவாகுது, இதே ஞானம் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது. ஒண்ணும் இல்ல, கடைசியில இந்த ஞானத்தை அவங்க எடுப்பாங்க. பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவனே கொடுக்கிறார். அது ஒரு வயோதிகர் உடல்ல கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா ஞானத்தை எடுக்கிறவங்க இறைவனுடைய குழந்தைகள். பிரம்மா மூலமா எடுக்கிறதுனால பிரம்மாவுக்கும் குழந்தை, அதனால பிரம்மாவுடைய குமார் குமாரி, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்னு அர்த்தம். இந்த பிரம்மாவைத்தான் ஆதம்னு சொல்றாங்க. சோ ஆதம் தான் சொர்க்கத்துக்கு போறாரு. ஏன்னா ஆதமுக்கு தான் ஞானம் கிடைக்குது. ஆதம்னா ஒண்ணும் இல்ல, ஆதி மனிதன். சோ அப்ப ஆதாம் அதாவது இறைவன் படைக்கிற முதல் மனிதன். இல்லாத ஒருத்தர் ஜூ மந்திரகாலி போட்டு கிடையாது, மண்ணுனாலான இந்த உடலே அவனுடைய புத்தியில ஆக்கிரமிச்சுட்டு இருக்குது இன்னைக்கு கலியுகத்துல. உடலின் உணர்வுகள், சுகங்கள், இதுலயே புலனின்பம், இதுல இருந்தெல்லாம் எழுப்புறார். நீ உடம்பே கிடையாது, ஆத்மான்னு என் நினைவுல இரு. அப்ப உனக்குள்ள இருந்தே ஆனந்தம் வருவதை நீ உணர்வை. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதை அடையணும்னா வெளி உலக கவர்ச்சியில நீ விலகணும். அந்த மயக்கம் தெளியணும்னா என் நினைவிலே மூழ்க மூழ்க ஆத்ம சக்தி நிரம்பியதாயிடும், மயக்கம் தெளிஞ்சிடும் அப்படிங்கிறது. சோ அதுக்கு இறைவன் எப்படி இருக்காருன்னு தெரியணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. அதுதான் பரலோகன் கிறிஸ்தவர்களும் பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியாது அது எங்க இருக்குது. முஸ்லிம்கள் ஹர்ஷித்தோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, ஹர்ஷன்னு நினைக்கிறேன். சோ இங்க இறைவன் இருக்கிறார். உண்மையில ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கதான் இருந்தோம். அது சொர்க்கம் கிடையாது. கடவுள் இருக்கிற இடம் சொர்க்கம் கிடையாது. சொர்க்கத்துக்கு கடவுள் வரவும் மாட்டார். சொர்க்கத்திற்கு போறதுக்கான ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுறதுனாலதான் அன்பே சிவம் சொல். அவரே அனுபவிச்சுட்டு கொடுத்தாருன்னா அது லௌகீக அப்பா அம்மாவும் தானே பண்றாங்க இல்லையா? சரி, இப்ப இறைவன் என்ன சொல்றார், ஆத்மான்னு என்னையே நினைவு பண்ணுங்க அப்படின்னு கடவுள் சொல்ற. ஆத்மாவைத்தான் பார்க்கணும்ன்ற. உடலின் உணர்வுகள் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அது இருக்கவே கூடாதுன்ற. கரிமீன், புலனின்பம் சாப்பிடக்கூடாதுன்ற. கரிமீன் மட்டும் இல்ல, சைவ உணவே கூட வெளியில சாப்பிடக்கூடாது, மற்றவர்கள் சமைத்து சாப்பிடக்கூடாது. நீயே சமை, அல்லது இன்னொரு பிரம்மகுமாரி சமைச்சா சாப்பிடலாம். ஏன்னா பிரம்மகுமாரிகள் மட்டும்தான் இறைவனை பற்றி தெரிஞ்சு இறைவன் நினைவுல சமைப்பாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க? சர்ச்சுக்கு போறாங்க ஞாயிற்றுக்கிழமை, முடிஞ்ச உடனே பிரியாணி. அவன் உட்காந்துட்டு இருக்கும்போதே பிரியாணி ஞாபகத்துல தான் உட்காந்துருப்பான். ஏன்? அங்க போறதே அவன் அதுக்கு தான் போறான். சோ அதுக்குதான் சொல்றது. அப்ப சர்ச்சில் சாப்பிட்றத சாப்பிட்டாலே அவ்வளவு பெரிய பாவம்னா, கடையில வேற என்னென்னமோ நினைவுல சமைப்பான். அது சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுவும் இந்த மாதிரி தூய்மையா நீங்களே சமைத்து இறைவன் நினைவிலே சமைத்த உணவை சாப்பிடுறது பழக்கம் உங்களுக்கு வந்துடுச்சு, ஒரு 2-3 மாசம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாள் ஹோட்டல்லையோ இல்ல வேற யாரோ சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமான எண்ணங்கள்லாம் இருக்கு. இப்ப தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆல்ரெடி அதுலயே தானே இருக்கிறீங்க, அதனால தெரியாது. சரி, இப்ப இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்கக்கூடாதுன்ற. உலகியல் இன்பம், புலன் இன்பத்துல மூழ்காத. இந்த உலகம் அழிய போகுது, இதை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காம இரு. தேகத்தின் பக்கம் உன் புத்தி போகக்கூடாது, ஏன்னா தேகம் அழியும். ஆத்மாவிலதான் உன் கவனம் இருக்கணும். மெயினா சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். அவரே இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப இந்த ஞானம் புரிஞ்சுக்கிட்டு இதை படிக்கும்போதுதான் உங்களுக்கு புரியவே செய்யும். சோ கடவுள் ராஜஸ்தான்ல மதுபன் அல்லது அபு அப்படின்ற ஒரு மலையில ஞானம் கொடுக்கறது தான். அங்க சீனாய் மலை, இங்க ஒரு இடத்துல திருவண்ணாமலை, இமயமலைன்ட்டு ஒரு மலையும் ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. கடவுள் இப்ப கொடுக்கிற ஞானத்துடைய நினைவு. மலையில ஒண்ணும் கிடையாது, அங்க அவரு கொடுத்தார்.
சரி, இப்ப நகரத்தின் வாயிலில் தலை குனிந்தவர்களாக பிரவேசியுங்கள் அப்படின்னு இருக்கு. இதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு நகரத்துக்குள்ள போகும்போது அப்படியே குனிஞ்சு போங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது ஸ்தூலமாக சரி அந்த இடத்துல கடவுள் வந்து ஞானத்தை கொடுத்தாரு, அதுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கே தலை வணங்க தேவையில்ல, எனக்கு என்ன உடம்பா இருக்குது நீ தலை வணங்குறன்னு கேட்கிற. இந்துக்கள் இப்படி வணங்குவாங்க, கிறிஸ்தவர்கள் முட்டி போட்டுட்டு வணங்குவாங்க, முஸ்லிம்கள் ரொம்ப என்னென்னமோ ஸ்டெப் போட்டு வணங்குவாங்க. கடவுள் சொல்றாரு, நீ என்னோட குழந்தை, பக்தர்கள் கிடையாது. பக்தர்கள்னா பிச்சை எடுக்கிறவங்க. கடவுளை எனக்கு இதை கொடு, இதை காப்பாத்து, அதை காப்பாத்து. கடவுள் இப்படி அழுதா எப்படி இருக்கும்? இப்ப கடவுளுடைய குழந்தை அழுதாலும் அது அசிங்கம் தானே. அதாவது கிறிஸ்தவ மதத்துல, முஸ்லிம் மதத்துல வந்து இறந்தால் அழக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. ஆனா தனியா போய் அழுவாங்க. அழுதுட்டு தானே இருக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் அடிச்சுக்கிறது, கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. பட் அது ஒரு சட்டம். எப்படி அழாம இருக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கலையா? அதான பிரச்சனை. விபச்சாரம் பண்ணாதேன்னு இருக்குது. எப்படி விபச்சாரம் பண்ணாம நீ மனைவியோட காமத்துல ஈடுபடலாம் அப்படின்னும் போது அடுத்தது அவன் விபச்சாரம் பண்ணதானே செய்வான், இல்லையா? சோ இதுதான் மதங்கள். கடைசியில எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதோ, எதை பண்ணணும் பண்ணலாம்னு அனுமதிக்குதோ, இதை நீ பண்ணாலே பண்ணக்கூடாததை பண்ண ஆரம்பிச்சிடு. எல்லா மதத்திலையும் இப்படிதான் இருக்கும். சோ இப்ப இறைவன் சொல்றாரு, பணிவு தான் உன்னுடைய பாதுகாப்பு கவசம். இப்ப சொர்க்கத்தின் வாயில், கடவுள் படைக்கிறது சொர்க்கத்தை. சொர்க்கத்தின் வாயில் எதுன்னா இந்த கடைசி 100 வருடம். ஏன்னா உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்புதான் இறைவன் வர. இதுதான் உண்மையிலே சொர்க்க வாசல்னு சொல்றது. இறைவன் ஞானத்தை கொடுக்கிற இந்த நேரம். இங்க பணிவுடையவராக நீங்க மாறணும். பணிவு மட்டும் இல்ல, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதெல்லாம் அகங்காரம் இல்லைன்னா பணிவு தான். சோ அப்படி இருக்கணும். ஏன்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் பணிவுதான் பாதுகாப்பு கவசம்ன்ற. சோ அப்படி நீங்க இருந்தால்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். குறிப்பாக அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது. அதுதான் பணிவோடு பிரவேசியுங்கள். பணிவால்தான் நீங்க சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அடுத்தது, சனிக்கிழமையில மீன் வேட்டையாடாதீங்கன்னு சொல்லியும் மீன் வேட்டையாடிட்டீங்க. அப்படின்னு அர்த்தம். மீன் வந்து அசைவ உணவு, அதுல அது ஒரு சுவையான உணவு. அப்ப ஒரே ஒரு நாள் மட்டும் வேட்டையாடாம இருந்தா போதுமா? அப்படின்னா சொர்க்கத்திற்கு போறதுக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு யுகம் அல்லது இந்த கடைசி ஜென்மம், கடைசி 100 வருஷம் தானே ஞானம் கொடுக்கிறாரு. இந்த ஒரு ஜென்மத்தில் நீங்க தூய்மையா இருக்கிறது அங்க ஒரு நாள் அப்படின்னு வச்சுட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள். ஆக்சுவலா வைஷ்ணவர்கள் கூட சனிக்கிழமை வந்து ஜென்ரலா உண்மையான வைணவன் எப்பவுமே மீன் கறி எல்லாம் சாப்பிட மாட்டான். பட் இப்ப யாரும் உண்மையானவர்கள் இருக்கிறது ரொம்ப அரிது. இருக்கிறாங்க இப்பயும், பட் ரொம்ப அரிது. ஆனா அவர்கள் கூட சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. அப்ப இது எல்லாமே இப்ப கரிமீன், காமம் இதெல்லாம் இருந்தெல்லாம் நீ விலகி இருக்க சொல்ல இந்த நேரத்துல நீ மூழ்கினா சொர்க்கத்துக்கு வர முடியாம போயிடும். அதுதான் அங்க விஷயம். சோ அதை மீறிட்டீங்க. அதான் சொல்றாரு, உறுதியான வாக்குறுதி வாங்குறேன். எப்படி வாங்குறாரு? ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். காமத்தை விடுங்கன்னு விட்டுற மாட்டாங்க இல்லையா? அப்படியே உடலால விட்டாலும் மனம் அதுலயே மூழ்கி இருந்திருக்குல்ல. சோ அப்ப அதுல இருந்து விடுபடனா இறைவன் தினம் தினம் இறைவனுடைய ஞானத்தை கேட்க 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூய்மை ஆக ஆகதான் அவருடைய வார்த்தையெல்லாம் எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும். எடுத்தோடனே தெரியாது, புரியுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பெரும்பான்மையானவர்களுக்கு ஆரம்பத்துல புரியாது. நீங்க கமெண்ட்ல பாக்கலாம், நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க எல்லாமே எனக்கு சுத்தமாரும் புரியல, நான் சொர்க்கத்துக்கு வருவதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. பட் அதுல புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை எடுக்கிறாங்க. எடுக்கிறவங்க கூட எடுத்த உடனே ஃபுல்லாலாம் புரியாது. புரிஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம் இப்படி ஆகும்போதுதான் வா இதை இதுக்காக தான் சொன்னாரா அப்படின்னு அந்த அனுபவ ரீதியாக அந்த யோக பலம் அதிகமாக ஆக. யோக பலன்றது என்னன்னா தூய்மை. அந்த தூய்மை எப்ப வரும்னா இறைவன் நினைவிலே, அந்த செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இறைவன் நினைக்கிறத நினைச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் நமக்கு அதிகரிக்கும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நம்ம விடுபடுவோம். இப்படி இறைவன் ஒவ்வொரு அந்த முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இறைவனுடைய ஞானம் முரளின்னு போதிக்கப்படுது. அது யூடியூப் வெப்சைட் சின்ன இருக்கிற லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பாருங்க. சோ அந்த முரளியை கேட்கிற ஒரு வார்த்தையும் கடவுள்கிட்ட நான் அப்படி இருப்பேன்னு சத்தியம் பண்றதுதான் அர்த்தம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் நீங்க காமத்திலேயோ கரிமீன்லயோ
வெளி உலக கவர்ச்சியிலயோ மயங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் மீறிட்டீங்க. அப்ப உங்களுடைய ஆனா என்ன ஒண்ணுன்னா சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஞானத்தை கொஞ்சம் கேட்டாலே வந்துருவாங்க. எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும். புரிஞ்சுக்கிட்டா. கொஞ்சோண்டு நிச்சய புத்தி இருந்தாலும் வந்துருவாங்க. ஆனா உங்க குணத்தை மாத்தினாதான் உயர்ந்த பதவி அடைவீங்க. இல்லாட்டினா வேலைக்காரன், வெட்டியான் அந்த மாதிரி பதவி தான் கிடைக்கும். அதுவும் சொர்க்கத்தின் 2500 வருஷம் சொர்க்கத்துல கடைசி ஒரு பிறவி வருவாங்க. கொஞ்சோண்டு கேட்கறவங்க. தினம் தினம் கேட்கறாங்க, முயற்சி பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே கூட அவங்களால வர முடியும். சோ இதுதான் இதோடைய அர்த்தம். சோ அடுத்தது 185ல பாத்தீங்கன்னா, ஆகவே அவர்கள் தங்கள் உடன்படிக்கையை முறிச்சிட்டாங்க. அதுல பைபிள் குரான்ல எப்படி இருக்குன்னா, இதை நீ ஃபாலோ பண்ற வரைக்கும் நான் உன்னை பாதுகாத்துக்குவேன், ஃபாலோ பண்ணலன்னா பாதுகாக்க மாட்டேன். கடவுள் அப்படி சொல்றாரா அப்படின்னா கடவுளும் அப்படிதான் சார். அதுதான் அங்க வெளிப்பட்டிருக்கு. கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த கலியுகம் திடீர்னு மரணம்லாம் வருது இல்லையா, ஆனால் துர்மரணம்னு இருக்குது, ரொம்ப மோசமா இருக்கிறது. ஆக்சிடென்ட்ல கொலை பண்ணப்பட்டு இந்த மாதிரிலாம், இந்த இயற்கை சீற்றத்துல இந்த மாதிரி உனக்கு வராது. எப்ப என் நினைவிலேயே 24 மணி நேரம் மூழ்கி இருந்தா. மூழ்கலன்னா கடவுள் பொறுப்பு கிடையாது. சோ இதுதான் அங்க சாதாரண சின்ன சின்ன விஷயத்த போட்டிருக்கிறாங்க. சோ அப்படி அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிச்சதுனாலும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்ததாலும். சோ இங்க கடவுளுடைய செய்தி, நபினா இறை தூதர்ன்றாங்க. சோ இறைவனுடைய செய்தி, அதாவது அல்லாஹ்வின் செய்தி அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறதுன்னு குரான்லயே இருக்குது. சோ அப்ப இறை தூதரா வர்றது அவரே தான். அவரு கொடுக்குற ஞானத்தை அவருடைய குழந்தைகளாகிய நாமளும் கொடுக்கிறோம். ஏன்னா அப்பாவுடைய வேலை ஏதோ அதான குழந்தைங்களும் பண்றோம். அப்ப கடவுளை யாரும் கொலை பண்ண முடியாது. அப்ப இங்க எதை குறிக்குது அப்படின்னா, கொலை பண்றதுல இறைவனுடைய வார்த்தையை நிராகரிக்கிறது தான் கொலை பண்றது அப்படின்னு குறிக்கிறது. அது இல்லாம எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டு விட்டன என்று அவர்கள் கூறியதாலும் அல்லாஹ் சபித்து விட்டான். அப்படின்னா இது உண்மையில மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க, கடவுள் தான் சொல்வார். எப்படி சொல்வார்? பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானத்துல, உங்களுடைய புத்தி பூட்டப்பட்டு இருக்குது, அதை நான் திறக்கிறேன் இந்த ஞானத்தை கொடுத்து என்று. சோ அப்ப இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணலன்னா மறுபடியும் பூட்டிக்கோன்ற. சோ இததான் இதயங்கள் திரையிடப்பட்டு விட்டது, பூட்டப்பட்டு விட்டதுன்னு இருக்குது. சோ அதனால அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அல்லாஹ் சபிக்கல, நீங்க உங்களையே சபிச்சுக்கிறீங்க. சோ இதுல அப்படி கடவுளுக்கு நிந்தனையா கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவற்றின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். சோ இதுவும் கடவுள் பண்றது இல்ல. கடவுள் கடைசி நொடி வரைக்கும் இந்த குழந்தை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வரணும், இந்த குழந்தைய சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். நிறைய இறைவனுடைய குழந்தைகளை அனுப்பி, அதாவது இறை தூதர்களை, நம்மளதான் பிரம்மகுமாரிகளை அனுப்பி ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் அவங்க கடின இதயம் கொண்டவர்களா ஃபெரோ மன்னன் மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்க குறைவாகவே அன்றி விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். இதுல குறிப்பாக எதை சொல்றேன்னா, இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்களை சொல்றேன். எடுக்காதவர்கள் அவங்க சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க, அது பிரச்சனை கிடையாது. எடுத்தவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ 1-2 மட்டும் ஃபாலோ பண்றது. மேபி முரளி கேட்கறது, அப்பப்ப கேட்கறது, தினமும் கேட்கணும், 3 தடவை கேட்கணும், கேட்டது. ஏன்னா இது மற்ற மதத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிரேயரை ஒப்பிக்கிறது கிடையாது. உங்களுடைய குணத்தை மாத்துறது. தினம் தினம் வேற வேற வந்துகிட்டே இருக்கும். உயிரோட்டமா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு கடவுள். அப்ப என்ன அர்த்தம் நிராகரிக்கிறாங்கன்னா, கடவுள் மேல அசைக்க முடியாத 100% நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ அதுதான் இங்க அவர்கள் குறைவாகவே என்று விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். அப்ப அவங்களுடைய பதவியும் அந்த மாதிரி தான் இருக்கும். 100% நம்பினீங்கன்னா 100% அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியே கிடைக்கும். இல்லாட்டினா ஏதாவது வேலைக்காரன், வெட்டியான் அந்த மாதிரி பதவி கிடைக்கும். சோ இதுதான் இங்க குரான்ல அற்புதமாக வெளிப்பட்டு இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.